சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆளுநருக்கு தொடர்பான ஒரு தீர்ப்பு. திமுக தொடர்ந்த வழக்கில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? வணக்கம். அதாவது இந்திய ஜனநாயகம் என்பது மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இந்திய ஜனநாயகம் இயங்குகிறது. மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ எடுத்து வைக்கிற போது அது விவாதமாக மாறுகிறது. அந்த விவாதங்கள் நாடளவிலே தீர்மானமாக வென்றெடுக்கப்படுகிறது. சட்டமன்றத்திலும் அதே நிலைதான். அப்படி சட்டமன்றத்திலே தீர்மானமாக வென்றெடுக்கிற போது அல்லது ஒரு அமைச்சரவையின் மூலமாக தீர்மானமாக அனுப்பப்படுகிற போது அரசாங்கத்தில் இருந்து மேலாதிக்கமாக இருக்கிற மேதக ஆளுநர்கள் அவற்றில் உடனடியாக ஒப்புதல் வழங்கப்படாமல் இருந்தால் இந்திய ஜனநாயகம் கேட்ட நிலை அடைந்துவிடும். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தாமதமாக கிடைக்கும். தாமதமாக கிடைக்கப்படுகிற நீதியும் மறுக்கப்படுகிற நீதியாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த வகையில் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த போது கூட நீட்டு இடஒதுக்கீட்டுக்காக 7.5% அரசு பள்ளி மாணவர்கள் நலனுக்காக கொண்டு வந்தார் அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அப்போது கூட மேதக ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை. 6 மாத காலம் காத்திருப்பதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சரே அப்போது இந்த அரசாணையை வெளியிட்டார். ஆக இதுபோன்ற நிலை இருக்கக்கூடாது. இது முறையான நியாயமான ஒப்புதல்களை மேதக ஆளுநர்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் நீங்களே இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறத ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆளுநர்களை இப்போ ஒன்றிய அரசு தன்னோட கீழே செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துகிற பல மாநிலங்கள் நிலவுதுல, அப்போ அந்த பிரச்சனைனால தான் ஆளுநர்களால் முழுமையாக செயல்பட முடியலன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது ஆளுநர்கள் எது முக்கியமானது என்பதோடு பார்க்கப்படாமல் அது அரசியலை புகுத்தாமல் அல்லது அவர்களுடைய கொள்கைகளை அதில் பார்க்காமல் தேர்ந்தெடுக்கப்படுகிற, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ, என்ன தீர்மானங்கள் வென்றெடுக்கப்படுகிறதோ, சட்டமன்றத்தில் எது நிறைவேற்றப்படுகிறதோ அதற்கான ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ இது ஆளுநருக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இந்த தீர்ப்புகள் எடுத்துக்கலாமா? நிச்சயமா அப்படிதானே ஒரு இதுதானே. ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்படுவதும் அதோடு மாத்திரமல்ல வேண்டா வெறுப்பாக செயல்படுவதும் அதோடு இல்லாமல் தங்களுடைய சித்தாந்த கருத்துக்களை திணிப்பதுமாக இருக்க முடியாது. ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு அனுப்பப்படுகிற கூடிய தீர்மானங்களை ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். இப்போ திமுக தொடர்ந்த வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது அதிமுக வரவேற்று எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பல்வேறு கொள்கை வேறுபாடுகள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அது வேறு விஷயம். ஆக எங்களுக்கும் அவர்களுக்கும் பல்வேறு விஷயங்களில் ஏற்றத்தாழ்வு பல்வேறு விவாத பொருள்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது இருக்கிற பொருள் குறித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வழங்கித்தான் ஆக வேண்டும். தீர்ப்புகளுக்கு ஏற்பதுதான் எங்களுடைய கருத்து. அதான். ஓகே சார். மிக்க நன்றி சார்.